தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளில் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இப்பொழுது அந்த வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம், உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார், மகிமையிலே நிறைவாக்குவார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் குறைவுபட்ட ஒரு உலகம். எல்லாவற்றிலும் எங்கிலும் குறைவு மாத்திரமே காணப்படுகிற ஒரு உலகமாக இருக்கிறது. பிரசங்கி தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதும்போது அதனுடைய 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பிரசங்கி சொல்லுகிறார், இந்த உலகம் குறைவானது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நம்ம நிறைவை தேடினா எங்கேயும் எதிலையும் நிறைவை காணவே முடியாது. ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும்போது நிறைவாகவே படைத்தார், ஆசீர்வாதமாகவே படைத்தார், எல்லாவற்றையும் செம்மையாக நேர்த்தியாக படைத்தார். ஆனால் மனிதனுடைய பாவம் இந்த உலகத்தில் மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் குறைவு உண்டாகும்படியான ஒரு சூழலை ஏற்படுத்தியது. இப்படியாக மனித வாழ்க்கையில் குறைவுகள் நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே இருக்கிற அந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயர்த்தெழுந்து அவர் ஜீவனுள்ள தேவனாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறபடினாலே அந்த இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் குறைவு முற்றிலுமாக நிறைவாக மாறும். ஆனால் அந்த வசனத்தில் போட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்று. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா குறைகளும் நீங்கி நாம் நிறைவு அடைய முடியும். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் மிகவும் குறைவுபட்டு நிறைவை எதிர்பார்த்து காத்திருந்து எனக்கு நிறைவு வேணும் என்று சொல்லி நீங்கள் எத்தனையோ நேரங்களில் முயற்சி செய்தாலும் திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் குறைவு, சரீரத்தில் ஆரோக்கியத்தில் குறைபட்டிருக்கலாம், இருதயத்தில் சந்தோஷத்தில் குறைபட்டிருக்கலாம், பொருளாதாரத்தில் குறைவுபட்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் குறைவு மாத்திரமே இருக்கிறது என்றால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்குத்தான் சொல்லுகிறார், உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் மகிமையிலே நிறைவாக்கப் போகிறார். அப்படி ஒரு நிறைவை இன்றைக்கு நீங்கள் விரும்புவீர்கள் என்றால்
அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற தீர்மானமிடுங்கள். உங்களுடைய தீர்மானம் உங்களுடைய குறைகளை நிறைவாக்கி உங்களை மகிழ்ச்சியாக்கும், ஆசீர்வாதமாக கட்டாயமாக மாற்றும். சங்கீதம் 50ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும்போது 12வது வசனத்தை படிக்கும் பொழுது வேதம் அங்கே இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, நான் பசியாயிருந்தால் உங்களுக்கு சொல்லேன், பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே. அப்போ தேவன் இந்த பூமியில் அவர் நிறைவுள்ளவராக இருக்கிறார். இந்த பூமியை அவர் நிறைவாகவே படைத்திருக்கிறார். இந்த பூமியில் எதுலேயுமே குறைவில்லை, எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக தான் படைத்தார். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மனிதனுடைய பாவம், மனிதனுடைய குறை, மனிதனுடைய பலவீனம், அவனுடைய மீறுதல்கள் வாழ்க்கையில் உலகத்தில் எல்லாவற்றிலும் குறைவு உண்டாகும்படியான சூழலை ஏற்படுத்தியது. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விசுவாசிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் குறைவுகளெல்லாம் நிறைவாக மாறும். உபாம புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தர பாதையில் 40 வருஷ காலமாக நடத்தி வருகிறதை நம்ம பார்க்க முடியும். அந்த 40 வருட காலம் அவர்கள் வாழ்க்கையில் தேவன் அவர்களை எப்படி நடத்தினார்? அந்த வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைக்கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியா, நல்லா கவனிங்க, இந்த பெரிய வனாந்தர வழியிலே நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் கேளுங்க, நீ 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. பாருங்கள், தேவன் நம்மோடு கூட இருந்தால், தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருந்தால், அது பெரிய வனாந்தரமான ஒரு பாதையாக இருந்தாலும் அந்த வனாந்தர பாதையிலையும் ஒன்றுமே குறைபடாது. நமக்கு நன்றாக தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பாதையில் நடக்கும்போது அவங்களுக்கு சொந்தமாக தங்குவதற்கு இடமில்லை, அவங்க கையிலே பயண வேளையில் சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை, அவர்களை பாதுகாப்பதற்கு எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லை, அவர்களுக்கு எந்த விதத்திலையும் அவர்களுக்கு நிறைவாக வாழ்வதற்குரிய எந்த ஒரு சாத்தியதையும் இல்லை. ஆனால் ஒன்று, அவர்களை நிறைவாய் நடத்துகிற ஒரு தேவன் அவர்களோடு கூட இருந்ததுனால அந்த தேவன் அந்த 40 வருஷமும், அதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். அது அவர்களுக்கு குறைவில்லாமல் நிறைவை அனுபவிப்பதற்கு உதவியாக இருந்தது. நான் சொல்லுகிறேன், வசனத்தின் அடிப்படை சொல்லுகிறேன், இந்த உலகம் குறைப்பட்டது தான். இந்த உலகத்தில் நீங்கள் நிறைவை தேடினா காண முடியாது. ஆனால் தேவனோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனை விசுவாசிக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனை நம்பியிருக்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய குறைகளில் நம்மை நிறைவாக நடத்துவதற்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது. எனவே இந்த நாட்களிலே ஆண்டவராகிய கர்த்தரை நீங்கள் விசுவாசித்து குறைவில்லாமல் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு முன்வாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் கூடவே இருந்தபடியினால் அவர்களுடைய குறைகளிலே தேவன் அவர்களோட குறைகளை நிறைவாக்கி அவர்களை நிறைவாக நடத்தினார். அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. இன்றைக்கி நீங்கள் குறைபட்டு போயிருக்கிறீங்களா? குறைவுகளை நிறைவாக்க யாரை எல்லாமோ தேடுகிறீங்களா? மனுஷனை நாடி போகிறீங்களா? அவர்களால் இவர்களால் எனக்கு உதவி வரும், அவர்கள் என்னுடைய வாழ்க்கையின் குறைகளை மாற்றுவார்கள் என்று பல மனிதர்களை நம்பி ஏமாந்து போய்விட்டீர்களா? உங்கள் குறைகளை தீர்க்கிறதற்கு இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் முடியாது. ஒரே ஒருவர் இருக்கிறார். அவர் நம்முடைய குறைகளை தீர்த்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். ஒன்றும் குறைவுபடாததுமான தேசம்.
அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும், அது கல்லுகள் இரும்பாக இருக்கிறதும், செம்பு வெட்டி அடிக்கப்பட்டது மலைகள் உள்ளதுமான தேசம். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வனாந்தரத்தில் ஒன்றுமே குறைபடாமல் நடத்தினார். அப்படி ஒன்றுமே குறைபடாமல் நடத்தின அந்த 40 வருடம் பயணம் முடிந்தபோது அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நிறைவான தேசத்தையும் வாக்கு பண்ணினார். அழகாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது தாழ்ச்சி இல்லாததும் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்புகளாக இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்க மலைகள் உள்ளதுமான தேசம் என்று சொல்லி ஆண்டவர் அந்த தேசத்தை குறைவில்லாத ஒரு தேசத்திற்கு ஜனங்களை கர்த்தர் கொண்டு போனார். நம்ம கூட இருக்கும்போதும் ஆண்டவர் குறைவில்லாமல் நம்மளை நடத்துவார். நம்மை கொண்டு போய் சேர்க்கிற இடமும் நிறைவான ஒரு இடமாகவே இருக்க போகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கானான் தேசத்தை வாக்குத்தத்த தேசமாக தேவன் வாக்கு பண்ணி அவர்களை அழைத்து கொண்டு போய் அந்த 40 வருடமும் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் குறைவில்லாமல் நடத்தின தேவன் அவர்களை கொண்டு போய் சேர்த்த தேசம் எப்படி குறைவில்லாமல் இருந்ததோ அதே போல இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே அவன் வாழ்கிற நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவனுடைய குறைகளை எல்லாம் தேவன் நிறைவாக்கி கடைசியிலே குறைவில்லாத, கண்ணீர் இல்லாத, அழுகை இல்லாத, புலம்பல் இல்லாத, ஓ ஸ்தோத்திரம், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உள்ள குறைவில்லாத ஒரு நித்திய பரலோகத்திலே, ஒரு நித்திய ஜீவனிலே, ஒரு நித்திய ராஜ்யத்திலே கொண்டு போய் ஆண்டவர் சேர்ப்பார். அது குறைவில்லாத தேசம். இந்த பூமியிலே வாழும்போது நமக்கு பலவிதமான குறைவுகள் இருந்தாலும் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஒரு நிறைவான ஒரு இடத்தை தேவன் வச்சிருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் குறைபட்டு போய் ஏதோ சில காரியங்களில் குறைபட்டு போய் அது நிமித்தம் மனம் சோர்வடைந்து போய் இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிற நித்திய வாழ்வு, பரலோக ராஜ்யத்துக்குரிய வாழ்வு நிறைவான ஒரு இடமாக இருக்க போகிறது. இந்த உலகத்தில் பாடுகள், இந்த உலகத்தில் உபத்திரவங்கள், இந்த உலகத்தில் வேதனைகள், இந்த உலகத்தில் கண்ணீர்கள் இருந்தாலும் இந்த கண்ணீரெல்லாம் முடிந்து நித்திய வாழ்விலே நாம் குறைவில்லாத நிறைவான ஒரு தேசத்திலே வாழும்படியான ஒரு அழைப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறார். எனவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையின் ஓட்டம் முடிந்து நீங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது குறைவில்லாத, கண்ணீர் இல்லாத, அழுகை இல்லாத, கூக்குரல் இல்லாத, புலம்பல் இல்லாத, பயம் இல்லாத நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கக்கூடிய சந்தோஷமும் களிப்பும் உண்டாகக்கூடிய ஒரு நித்திய ராஜ்யத்துக்கு தேவன் நம்மளை அழைத்து செல்லுவார். எனவே இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இந்த பூமியில் குறைபட்டு போயிருக்கிறேன்னு கவலைப்பட வேண்டாம். இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுக்கு தேவன் நிரந்தரமாக வாசம் பண்ணும்படியாக குறைவில்லாத ஒரு தேசத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 40 வருஷமும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் குறைவில்லாமல் என்ன செய்தாராம்? பராமரித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே அங்கே வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, 40 வருடமும் அவர்களுக்கு ஒன்றுமே குறைவுபடவில்லை, ஆண்டவர் அவர்களை குறைவுபடாமல் பராமரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்ற நீங்கள் முன்வந்தால் உங்கள் வாழ்க்கையை பராமரிப்பதில் தேவன் மிகுந்த கரிசனையாக இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் எப்படிப்பட்ட தேவையின் மத்தியிலே இந்த நாட்களில் இருந்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த தேவையின் நடுவில் தேவன் உங்களுடைய குறைகளிலிருந்து உங்களை நீக்கி உங்களை பராமரிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 34 அதனுடைய 9, 10 ஆகிய 2 வசனங்களை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும்
படாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தில் 2 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்று என்ன? அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அந்த வசனத்தில் போட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. 2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை. 1 பயந்தவர்களுக்கு குறைவில்லை, 2 தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை. நீங்கள் கர்த்தருக்கு பயந்திருந்தால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் குறைவில்லாமல் உங்களை நடத்துவார். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயந்து வாழ்ந்தால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் குறைவே வராது. இன்றைக்கு நீங்கள் யாருக்கு பயப்படுறீங்க? மனுஷருக்கு பயப்படுறீங்களா? அல்லது பூமியில் யாரோ ஏதோ சில காரியங்களுக்கு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்களா? பயப்படக்கூடாதவைகளுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட்டு கர்த்தருக்கு பயப்படுதலை விட்டு விட்டீர்களா? கர்த்தருக்கு இந்த நாட்களிலே நீங்கள் பயந்தால் வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு குறைவு வராது. இன்னொரு காரியம், அதே வசனத்தில் தேவனை தேடுகிறவர்களுக்கு குறைவு வராது. நீங்கள் குறைபடாமல் இருக்கணும்னா கர்த்தரை தேடணும், ஒவ்வொரு நாளும் தேடணும், அனுதினமும் தேடணும். தேவனை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. எவ்வளவு நேரம் நீங்கள் ஆண்டவரை தேடுகிறீர்கள்? கர்த்தரை தேடி செல்லுகிறீர்களா? நீங்கள் கர்த்தரை தேட 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 உங்கள் குறைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி அவருடைய வசனத்தின்படி அவருடைய வழிகளிலே நீங்கள் நடக்கும் பொழுது தேவன் நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குறைவு வருகிறது? ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்போது, நிறைவாக இருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் குறைவு உண்டாகிறது. நல்லா இருந்தான், நிறைவாக இருந்தான், சந்தோஷமாக இருந்தான், அவனுக்கு எதிலையுமே குறைவில்லை, அவன் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அவன் வாழ்க்கையில் குறைவு வர ஆரம்பித்தது. எப்பொழுது அவனுக்கு குறைவு வர ஆரம்பித்தது என்று அந்த வேதத்தில் படிக்கும்போது, அந்த லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி, அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை கவனித்து பாருங்க. இளைய குமாரன் தகப்பனுடைய சொத்தையெல்லாம் கேட்டு வாங்கி தகப்பனுடைய வீட்டை விட்டு சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவும் பாவ வாழ்க்கை வாழ்வதற்காகவும் தேவனை தகப்பனை விட்டு அந்நிய தேசத்துக்கு போனான். அங்கே போகும்போது தகப்பனுடைய வீட்டில் சொத்தையெல்லாம் அவன் தனக்கு வர வேண்டிய பங்கையெல்லாம் சேர்த்து கொண்டு போனான். அங்கு போய் அந்த பணத்தை துன்மார்க்கமாக செலவிட்டான். துன்மார்க்கமாய் செலவிட்டு தேவனை விட்டு தூரமாய் போனது நிமித்தம் அவன் வாழ்க்கையிலே குறைவுபட தொடங்கினான் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கி ஏன் நம்முடைய வாழ்க்கையில் குறை வருகிறது? சிலர் சொல்லுவாங்க, நல்லா இருந்தேன், ஆசீர்வாதமாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், நல்ல வீடு கட்டி மனமகிழ்ச்சியாக இருந்தேன், ஆனால் திடீரென்று என் வாழ்க்கையில் குறை வந்து விட்டது. காரணம் என்ன? பாவமே காரணம். கடவுளோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுவதே காரணம். இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை மறந்து வாழ்கிற மனிதன் குறைவுபடுவான். தேவனை தேடாத மனிதன் குறைவுபடுவான். அவன் வாழ்க்கையில் அந்த குறைவிலிருந்து அவனால் மீண்டு வர முடியாது. ஒருவேளை தேவனை தேடாமல் துன்மார்க்கமாய் குறுக்கு வழியிலே சம்பாதித்து அநியாயமாக லஞ்சம் வாங்கி அருவருப்பான காரியங்களை செய்து மற்றவர்களுடைய பொருட்களை பணத்தை அபகரித்து ஏமாற்றி நீ இன்றைக்கு நன்றாக இருக்கிறாய் என்று உனக்கு தோன்றலாம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு தோன்றுகிறது என்றால் நீங்கள் சொல்லலாம், எனக்கு ஒன்றுமே குறையில்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், எத்தனையோ பேரை ஏமாற்றி இருக்கிறேன்னு சொல்லி நீ மற்றவர்களை ஏமாற்றி இன்றைக்கு நன்றாக இருக்கிறது போல தெரிந்தாலும்
உனக்கு ஒரு எச்சரிப்பு நான் சொல்ல விரும்புகிறேன். சீக்கிரத்தில் எதிர்பார். நீ செய்த அந்த பாவ கிரியை நிமித்தம் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் நீ குறைபட வேண்டியது இருக்கும். உன்னை எல்லாராலும் வெறுத்து, நீ எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, நீ அந்த இளையகுமாரனை போல குறைபட தொடங்கி கடைசியில் நீ தெருவில் வந்து ஒரு அனாதையை போல நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். எனவே இன்றைக்கு உன் பாவ வழிகளை விட்டு நீ மனம் திரும்பினால் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை நிறைவாக்குவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ரூத்தின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி, கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி, சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில், சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். நீங்கள் என்னை நகோமி என்பானே என்றான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. குறைபடுவதற்கு காரணம், அவள் சொல்லுகிறாள், ரூத்து சொல்லுகிறாள், நகோமி சொல்லுகிறாள், நான் போகும்போது நிறைவுள்ளவளாய் போனேன், ஆனால் இப்பொழுது நான் குறைவுபடுகிறேன். அவள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாள், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாள். அந்த தேசத்திலே குறைவு வந்தது, அந்த தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்டது. அங்கே பஞ்சம் ஏற்பட்ட போது எல்லா ஜனங்களும் அந்த பஞ்சத்தை சகித்து கொண்டு அவங்க பயபக்தியோட கடவுள் ஒரு நாள் எங்களை சந்திப்பார் என்று சொல்லி அவங்க ஆவலோடு தேவனுடைய அற்புதமான கிரியைகளை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனால் இந்த நகோமி என்ன செய்தால் தெரியுமா? பஞ்சம் வந்த உடனே கடவுளை மறந்து விட்டு அவள் அந்நிய தேசத்துக்கு, மோவாபிய தேசத்துக்கு போனாள். அங்கே போனபோது கணவனை இழந்தாள், 2 ஆண் பிள்ளைகளை இழந்தாள். கடைசியில் ஒரே வீட்டில் 3 விதவைகள் அந்த வீட்டிலே மீதியாக இருந்தார்கள். அவள் சொல்லுகிறாள், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணினார். உண்மைதானே? அவள் நிறைவுள்ளவளாக போனாள், ஆனால் கர்த்தர் அவளை என்ன செய்தார்? வெறுமையாய் திரும்ப பண்ணினார். காரணம் என்ன? தேவனை விட்டு தூரமாய் அந்நிய நாட்டுக்கு போனாள். தேவ பிள்ளைகளோட உறவை முறித்து கொண்டாள், தேவனோடு ஐக்கியத்தை முறித்து கொண்டாள். இப்படி போனது நிமித்தம் அவள் குறைவுபட்டாள். என்னை கவனிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கு குறைபட்டவர்களாக இருக்கலாம். நீங்கள் தேவனை மறந்ததுனால, தேவனை விட்டு பின்மாறினதுனால, தேவனை விட்டு நீங்கள் தூரமாய் போனதுனால நீங்கள் இன்றைக்கு குறைபட்டிருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் குறைவு உண்டாகிறது என்று சொன்னால் நீங்கள் பொறுமையாக இருங்க. அந்த குறைவை ஆண்டவர் நிறைவாக்குவார். ஒரு நாள் தேவன் உங்களை சந்திப்பார். கொஞ்ச காலம் உங்களுக்கு ஒரு குறைவு இருக்கலாம், ஆனால் அந்த குறைவை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். அதில் 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அங்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் என்று அவள் மோவாபு தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாபு தேசத்திலிருந்து திரும்பும்படி எழுந்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளையை கவனிங்க, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். இன்றைக்கு உங்கள் விசுவாச வாழ்க்கையில் குறை வருதுன்னா, ஐயோ எனக்கு குறை வந்துட்டு இந்த ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி எங்கேயாவது போய்விடக்கூடாது. குறுக்கு வழியில் சம்பாதிக்க நினைக்கக்கூடாது. தவறான பாதையில் போய் குறைவிலிருந்து விடுதலை பெறலாம்னு நினைக்கக்கூடாது. பொறுமையாய் காத்திருங்கள். நீங்கள் இன்னைக்கு குறைபடுறீங்கன்னா காரணம் உண்டு. ஆண்டவர் அந்த குறைகளை எல்லாம் ஒரு நாள் நிறைவாக்குவார். இந்த நவமியை போல நீங்கள் அந்நிய தேசத்துக்கு அந்நிய காரியங்களை செய்ய போனீங்கன்னா கட்டாயம் நீங்கள் இன்னும் மிகவும் இழப்புகளை சந்திப்பீர்கள். எனவே குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. இந்த குறைவுகள் எப்பொழுது நிறைவாகும்? யாக்கோபுக்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்போது, பொறுமையினாலே பூரண நிறைவை பெறுவீர்கள்.
என்று வேதம் அங்கே சொல்லுகிறது. பொறுமையோடு இருந்தால், கர்த்தர் சந்திக்கிற வரைக்கும் பொறுமையோடு இருந்தால் உங்கள் குறைவை தேவன் நிறைவாக்குவார். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே கானாவூர் திருமணத்தில் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தாயும் சீசர்களும் கடந்து போயிருக்கிறார்கள். அங்கே கடந்து போன இடத்துல திடீரென்று திராட்சரசம் குறைபட்டது. அந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். அங்கே அந்த குறைவு எப்படி நிறைவானது? திராட்சரசம் குறைபட்டது. அந்த சூழ்நிலையை எப்படி அந்த 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 திருமண வீட்டுக்காரங்க சந்தித்து மேற்கொண்டாங்க? அங்கே இயேசுவை அவர்கள் அழைத்திருந்தார்கள். திருமணத்திற்கு இயேசுவை முன்கூட்டியே அழைத்திருந்ததுனால குறைவு வந்தாலும் அதை நிறைவாக்குகிறவர் அவங்க கூட இருந்தார். உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை எல்லாவற்றுக்கும் நீங்கள் முதன்மைப்படுத்தி இயேசுவை உங்கள் குடும்பத்தின் சகல காரியங்களிலும் முன்னிறுத்தி நீங்கள் செயல்படும் போது, அப்படி முன்னிறுத்தி செயல்படுகிற காரியத்தில் என்ன குறை வந்தாலும் இயேசுவே பொறுப்பு. இயேசுவே பொறுப்பு. அவர் அதை பார்த்து கொள்வார். அந்த குறைகளை நிறைவாக்குவதில் இயேசு மிகுந்த அக்கறையோடு இருப்பார். காரணம் என்ன? நீங்கள் அவரிடத்தில் ஜெபித்து, அவரிடத்தில் கேட்டு, அவருடைய ஆலோசனையின்படி ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சதுனால அதில் குறை வந்தால் அந்த குறைவை இயேசுவே நிறைவேற்றுவார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் இயேசுவை முன்ன வைக்கிறீங்களா? இயேசுவை முதன்மைப்படுத்துகிறீங்களா? அப்படி செய்யும்போது உங்கள் குறைவுகள் நிறைவாகும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்ததுனால எல்லாருக்கும் நிறைவு உண்டானது. நீங்கள் குறைவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். அந்த வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்தது. பாருங்கள், பகிர்ந்து கொடுக்கிறதுனால குறைவு உண்டாகாது என்று பைபிள் சொல்லுகிறது. கொடுத்தா குறையுமா? உலக வழக்கத்தின்படி கொடுத்தால் குறை, கொடுக்க கொடுக்க குறை. ஆனால் வேத பிரமாணம் என்ன சொல்கிறது? கொடுக்க கொடுக்க உங்களுக்கு குறைவு நீங்கும் என்று சொல்கிறார். யாருக்கு கொடுக்கணும்? ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கணும், தரித்திரர்களுக்கு கொடுக்கணும், உன் சகோதரன் கஷ்டப்படும் போது அவனுக்கு கொடுக்கணும், இன்னும் அதையெல்லாம் தாண்டி தேவனுக்கு கொடுக்கணும், கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்கணும். இப்படி கொடுக்க கொடுக்க நீங்கள் குறைவுபட மாட்டீர்கள், நிறைவு பெறுவீர்கள். கொஞ்ச வருமானத்திலையும் கொஞ்ச நன்மையிலையும் ஒரு பங்கை கஷ்டப்படுகிறவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, தேவனுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள், நிறைவை சந்திப்பீர்கள். யாக்கோபு 1:5 சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி கேட்டால் ஆண்டவர் குறைவுள்ள மனுஷனுடைய குறையை நிறைவாக்குவாராம். அப்போ தேவனிடத்தில் மன்றாடும் போது, தேவனிடத்தில் ஜெபம் பண்ணும்போது உங்கள் குறைவு நீங்கும். இன்றைக்கி நீங்கள் குறைபட்டிருக்கிறீங்களா? மனுஷனை தேடி ஓடாதீங்க. கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் குறைபட்டிருக்கிறேன், என் குறைவை நிறைவாக்குங்க, நான் பலவீனப்பட்டிருக்கிறேன், எனக்கு பலன் தாங்க, நான் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணி பாருங்கள், விண்ணப்பம் பண்ணி பாருங்கள், வேண்டுதல் செய்து பாருங்கள், உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். யோவான் 16:24 நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே நீங்கள் என் நாமத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, என் நாமத்தில் கேளுங்கள், அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கேட்டு பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார், குறைவுகளை நிறைவாக்குவார். கடைசியாக ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கும்போது அழகான ஒரு வார்த்தை, உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எப்போ?
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வரணும். நீங்கள் ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, ஆண்டவருடைய செட்டைக்குள்ளே இன்றைக்கி வந்துட்டீங்கன்னா உங்கள் குறைவை ஆண்டவர் நிறைவாக்குவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி இயேசு வண்டிக்கு வர விரும்புகிறீங்களா? இயேசுவை இன்றைக்கு உங்களுடைய ரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? கர்த்தரை தெய்வமாக கொண்டால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கு எனக்கு தெரியாது. இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் செட்டைக்குள்ளே வந்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தின் குறை மாறும், உங்கள் தரித்திரம் மாறும், உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி உங்களை திருப்தியாக நடத்துவார். 40 வருடம் வனாந்தரத்தில் ஜனங்களுக்கு ஒன்றும் குறைவில்லாமல் நடத்தின தேவன், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொன்ன தேவன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன தேவன், இன்றைக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைக்குள்ளே வந்தால் குறைகளை நிறைவாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். குறைகளை மாற்றுகிறவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் நான் குறைபட்டு போயிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையுடைய குறைவுகள் நீங்க வேண்டும், நான் நிறைவை பெற வேண்டும் என்று ஏக்க பெருமுச்சோடு கண்ணீரோடு கூட தேவனை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் மேல் தேவனுடைய இரக்கத்தின் கரத்தை தேவன் வைத்து அவருடைய குறைவுகளை எல்லாம் தேவன் நிறைவாக்கி, மகிமையிலே நிறைவாக்கி திருப்தியாக நடத்த போகிற உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளை ஆளட்டும். வியாதிப்பட்டு சரீர பலவீனப்பட்டு ஆண்டவரை எல்லா விதத்திலும் குறைபட்டு இருக்கிறவர்கள் இன்றைக்கு நிறைவே காண ஆண்டவர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchagurin. Contact 944 277 8986.